யோபு 5வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். நம்முடைய ஏசப்பா ஒன்றுமே இல்லாதவங்களை உயரத்தில் நிறுத்தி அழகு பார்க்குற தேவன். இன்னைக்கு நீங்கள் கூட ஏதோ ஒரு தாழ்ந்த ஒரு சுச்சுவேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு துயரம், ஒரு துக்கம் உங்களை ஆழ்த்திட்டு இருக்கலாம். இன்னைக்கு எந்த சுச்சுவேஷனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டு தாழ்த்தப்பட்டு ஒரு கூனி குறுகி ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கவலை, அதனால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அதில் இருந்த ஆண்டவர் உங்களை விடுவிப்பார், உங்களை ரட்சிப்பார், உங்களை மீட்டெடுப்பார். உங்களுக்காக ஒரு சகாயர் உண்டு. இதை கேட்டுட்ருக்க நீங்கள் கூட ஏதோ ஒரு துக்கத்தால் பாரத்தால் நீங்கள் இன்றைக்கி அழுதுட்டு இதை கேட்டுட்ருக்கலாம். ஆண்டவர் உங்களை தான் உயர்த்த போகிறாரு. உங்களை தான் உங்கள் குடும்பத்தில் உயர்த்தி அழகு பார்க்க போகிறாரு. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஒரு துக்கத்துக்குள்ளாடி இருக்கிறீங்க. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் குறைவுபட்டது நிமித்தம் ஒரு கவலை பாரம் உங்களை அழுத்திட்டுருக்கு. ஆனால் ஏசப்பா அந்த துயரத்துலேருந்து ஒரு விடுதலை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறாரு. உங்களை ரட்சிக்க போகிறாரு, உங்களை உயர்த்த போகிறாரு. உங்களை நேசிக்கிறதுக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்க. அவர் உங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.